மயிலாடுதுறை மாவட்டம் அருகே சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் இபிஎஸ் தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் செல்லப்பா வழங்க நாம் கேட்கலாம். செல்லப்பா, மேலும் விவரம். வணக்கம் ஷாம். மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்று தமிழக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பிரச்சார பயணத்தை தொடங்கியிருக்கிறார். அந்த வகையில் இன்று மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு வருகை தந்துள்ளார். தற்போது மயிலாடுதுறை மாவட்ட சீர்காழி தொகுதிக்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொள்ளிடம் பகுதியில் தற்போது தனது பரப்புரையான மேற்கொண்டிருக்கிறார். இதில் பொதுமக்கள் மலர் தூவியும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் பொதுமக்களிடம் கையசைத்துக் கொண்டேவும் வாகனத்தில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார். சாலையின் இருபுறமும் மக்கள் வெள்ளத்தில் வந்து கொண்டிருக்கிறார். மக்களை பார்த்து வணங்கியும் கையசைத்துக் கொண்டும் தற்போது வரும் காட்சியை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மக்களுடைய குறைகளையும் தற்போது கேட்டுக்கொண்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அடுத்தது மயிலாடுதுறை தொகுதியிலும் பூம்புகார் தொகுதியிலும் சிறப்புரையாற்ற இருக்கிறார். பூம்புகார் தொகுதியில் செம்மனார்கோவில் கடைவீதியில் தனது பரப்புரை தொடங்கி சிறப்புரையாற்றவும், மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தொகுதிக்கு உட்பட்ட சின்னக்கடை வீதியிலும் தனது பரப்புரையை மேற்கொள்கிறார். உடன் மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் பவன்ராஜ் தற்போது எடப்பாடி பழனிசாமியுடன் இருக்கிறார்.